ப்ரோ உனக்கு தான் குட் மார்னிங். இன்னையோட vlog ஸ்டார்ட் பண்ணி 127 நாள். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வேளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் பண்ணணுச்சா டப்பு டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எங்கள் கதைக்கு வந்தால் காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகலாம். கீழே போனால் அவன் பையன் ஹியூமன்ஸ் தான் மூட் ஃபிங் இருக்குன்னு பார்த்தா இவனுக்கும் இருக்குது. இன்னைக்கு என்ன இதெல்லாம் பாஸ்ட்டை போட்டு பொழிஞ்சு எடுத்துட்டான். சேனா கூட கொண்டா விளையாண்டுட்டு கிளம்பிட்டேன் ஜிம்முக்கு. இன்னைக்கு பேக்கு பைஸ் தான். ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு பேக் பெயின் இருந்துச்சு, பட் அதுவும் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைஸுக்கு 2 பேக்குக்கு 4 போட்டு முடித்தேன். சைடில் ஃபோராம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபோராமுக்கு ஒரு 2 வெரேஷனை போட்டுட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வரைய 11 ஆயிடுச்சு. பசி அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தோசையும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமே தான் நான் வந்து சிக்கன் வாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு வெயிலும் இன்னைக்கு அவ்வளோக்கா இல்லை. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கலாம் வெளியே போகிறேன். வண்டியை பார்த்தா தான் ஞாபகம் வருது, இன்ஸ்டாகிராம்காரன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரில. என் வண்டி கொக்கைன்னு பேர் வச்சதுக்கு அதுக்கு ட்ரக் அப்யூஸ்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை பேன் பண்ணி வச்சிருக்கான் 3 நாளைக்கு. டெக்ஸ்ட் எதுவும் போக மாட்டேங்குது, வருது பட் ஆனால் போகவே மாட்டேங்குது. இது என்ன சோகக்கதைன்னு தெரில. போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அதை வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு சரி எப்பயும் வழக்கம் போல் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொரணைக்கிட்ட சிக்கன் இல்லாமல் ரோசோவில் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயத்தை வெட்டிட்டு அதில் போட்டு சும்மா வதக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமேட்டு சிக்கனை போட்டேன். சிக்கனை போட்டு எல்லாம் தண்ணி வர விட்டு அதுக்குள்ளே பார்த்தா வீடியோ என் தம்பி வீட்டில் இருந்தான். சரி தம்பியை வீடியோ விட்றான்னா பையன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுக்கிறான். காசுக்கு மேலே கூவுறியடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை செஞ்சு முடித்தேன். ஒரு வேளை அந்த இருந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் சிக்கனை சாப்பிட அமிர்தமாக இருந்துச்சு. பாதியில் பிரேக்கிங் பேடுக்கெல்லாம் பாருன்னு சொல்லி ஹைப் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நீ உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 எபிசோட் பார்த்தேன். ஓகே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நைட்டு டின்னருக்கு தோசை சாப்பிட்டு டே முடிச்சேன். டே 128 பார்க்குறேன். பீஸ் அவுட்.